அதுபோல் உலகத்தில் ஒரு அதிசயம், அதுபோல் ஒரு உலகத்தில் ஒரு அற்புதம் நடந்ததாக எந்த வரலாறுமே இல்லை. காரணம், அந்த ஹதீஸை நீங்கள் பிரட்டி பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கிருந்து வானலோகத்துக்கு சென்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பூமிக்கு வருகிறார்கள். படுத்த இடத்தில் இருக்கும் சூடு இன்னும் தணியவில்லை. இதோட என்ன இருக்குது? ஹதீஸில் இருக்கக்கூடிய செய்தி நான் சொல்லும் இட்டுக்கட்டு என்று நினைத்து விடாதீர்கள். ஹதீஸில் இருக்கும் செய்தி, படுத்த இடத்தில் இருக்கும் சூடு தணியவில்லை. அப்படின்னா எப்படிங்க இது முடியும்? அல்லாஹ் போவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுமோ அந்த நாட்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருந்தான். சூஃபியாக்கள் அதற்கு விளக்கம் எழுதுவார்கள். அதுக்கங்கள நாள் ஓடல்ல. இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு எழும்பும் போது அல்லாஹ் பூமியுடைய ஓட்டத்தை நிப்பாட்டினான். நிப்பாட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அங்க போய் எல்லா இடத்திலையும் போய் வானத்துக்கு போய் வானத்தை தாண்டி எல்லாம் முடிச்சிட்டு வந்து சேரும் போது அல்லாஹ் திருப்பவும் இயங்க வைக்கிறான். சூஃபியாக்கள் சொல்லும் விளக்கம். இல்லாட்டி ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? எப்படி அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்குள்ள படுக்கிற இடத்துல சூடு என்னப்பா சூடு? அது கொஞ்ச நேரம் சூடு தானே, ஒரு நிமிடம் கூட இருக்குமா? இல்லையே, அவ்வளவு சுருக்கமான சூடு அது. அந்த சூடு தணிவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தடைந்தார்கள். இதைவிடவும் ஒரு அற்புதம் உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. எந்த ரீதியில் நீங்கள் எந்த செய்தியை எடுத்து பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களாகத்தான் இருப்பார்கள், உயர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இவ்வளவு அற்புதங்களை கண்ட, இவ்வளவு அதிசயங்களை கண்ட சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? உலகத்தில் நாம் கண்ட ஒரு புனிதர் என்றால், உலகத்தில் நாம் கண்ட ஒரு அழகானவர் என்றால் இந்த ரசூல் இவரை விட யாருமே இல்லை என்பதனால் நேசிக்க ஆரம்பித்தார்கள். சாதாரண நேசமா, உயிரையே கொடுக்க நினைக்கும் அளவு நேசம் சஹாபாக்களிடத்தில் வருகிறது. உயிரை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிறார்கள். நேசம் வரலாற்று செய்தியிலே நீங்கள் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் வைத்த நேசம் என்ற செய்தியிலே நீங்கள் பார்க்கும்போது அந்த செய்திகளை பார்க்கலாம். ஒரு சில செய்தியை சொல்லிக்கொண்டு வேறு விடயத்துக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லுவார்கள். இதைவிட யாரும் உலகத்தில் தியாகம் செய்து முடியாது. அந்த அளவுக்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக தங்கள் உயிரையே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உஹது களத்திலே சஹாபாக்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. சஹாபாக்களுக்கு ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவுடைய கட்டத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் திணறடித்து ஒவ்வொரு பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் தான் இருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி சொல்வது? கூட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல நிக்கிறாங்க. பின்னால ஒரு திண்ணை கட்டு போன்ற ஒன்று இருக்கிறது. அதுல ஏறிட்டேன்னு சொன்னா காட்டிடலாம். எப்படி? நான் உயிருடன் தான் இருக்கிறேன் என்று காட்டிவிடலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டுல ஏறுறன்னா இன்னும் ஒரு படி போன்ற ஒன்று தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்ன செய்யலாம்? ஒன்றுமே செய்ய முடியாது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல வெட்டுக்காயங்கள் பட்டு கீழே உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சஹாபி தவண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், ஏண்ட முதுகில ஏறி அந்த கட்டுக்கு ஏறுங்கள் என்கிறார்கள். உயிர் போகும் ஒரு தருவாயாக இருந்தாலும் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவிய நிலையில் போகட்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் இவர்களை விட யார் இருக்கிறார்கள்? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், எந்தெந்த விதங்களில் நடந்து கொண்டார்கள். எனக்கு உலகத்தில் ஒன்று என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. ஒரு குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போகும்போது, சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போகும்போது பக்கத்துல போனாங்க. பக்கத்துல போய் குகைக்கு போக வேண்டும் என்று நெருங்கும் போது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமே, அதனால என்ற தோல்ல ஏறிக்கொள்றீங்களா யா ரசூலல்லாஹ்? அவங்களும் கூடத்தானே வராங்க, அவங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்லை, அது பெருமானாரின் வருத்தம், என்னால் வரட்டும் என்று நினைக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசித்தார்கள்.
தங்கள் உயிர் அவர்களுக்கு என்று நினைத்தார்கள். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனத்தை சென்றடைந்ததன் பின்னால் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தான் தங்குகிறார்கள். அன்று இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் மாடியிலே நிற்கிறார்கள். மேல் மாடி என்றால் பலகை போன்ற ஒன்றினால் அடிக்கப்பட்டது பழைய வீடுகள் இருக்கும். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க மேல போங்க, நாங்க கீழே நின்னுக்கிறோம். காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கறாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மனைவியும் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னங்க தூங்கலையா நீங்க? யா ரசூலல்லாஹ் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருந்தாங்க. அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும் மேல போனாங்க. காரணம் என்னன்னா, யா ரசூலல்லாஹ் உங்களை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதனால மேல போனா அவங்களுக்கு மேல போறது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் ஏறி இறங்குறது கஷ்டமா இருக்கும், அதனால யா ரசூலல்லாஹ் நீங்க கீழே நில்லுங்க, நாங்க மேல போறோம். காலையில இரவு ஃபுல்லா அந்த ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை. காலையில கேட்கிறாங்க, என்னங்க இரவுல நீங்க தூங்கவே இல்லையா? இல்லை யா ரசூலல்லாஹ், மேலே எங்களுக்கு நடமாட முடியாது யா ரசூலல்லாஹ், ஒரு ஓரமாக ஒதுங்கி விட்டோம். காரணம், நாங்க நடமாடி இருக்கும் போது ஒரு தூசி உங்கள் மேல் விழுந்து அதை உங்களுக்கு கஷ்டப்படுத்தி விட்டால், அந்த தூசி உங்களுக்கு தொந்தரவு தந்து விட்டால் அது எங்கள் மனதுகளால் தாங்கிக் கொள்ள முடியாது யா ரசூலல்லாஹ், அதனால் தூங்காமல் நாங்கள் ஒதுங்கி ஒரு மூலையிலே இருந்தோம் என்று அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். சரி, சஹாபாக்கள் நேசித்தது உண்மைதான், சஹாபாக்களுடைய வரலாற்றில் நேசம் இருந்தது உண்மைதான், இருந்துதான் ஆக வேண்டும் என்பதும் உண்மைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிங்க, சஹாபாக்கள் நேசித்திருக்காங்க, தாபீன்கள் நேசித்திருக்காங்க, வலிமார்கள் நேசித்திருக்காங்க என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது மனிதர்கள் என்பதை விட ஐயறிவு படைத்த மிருகங்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை எடுத்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிருகங்கள் எப்படி நேசித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போது மிருகத்துக்கு பயம், மரியாதை. ஒரு தடவை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஒரு இடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒட்டகம் அந்த காலத்துல நிறைய இருக்கும், அங்க அரபு மண்ணில நிறைய ஒட்டகம் தான் இருக்கும். இந்த ஒட்டகத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்த வரலாறுகள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஹஸாயிஸுல் குப்ராவில் இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தோட்டம், ஒரு தோட்டத்தில் ஒரு வேலி அடிக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு ஒட்டகம் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ஒட்டகம். யாரு கிட்ட போனாலும் அடிச்சிரும், நோவிச்சிரும், கஷ்டப்படுத்திரும். இந்த கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, ஒரு ஒட்டகம் எல்லை மீறி தன்னுடைய வரம்பு மீறி இருக்கிறதாக செய்தி கிடைக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கூடவே சென்றேன். சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தூரத்திலே இருக்கும் போது அந்த இடத்துக்கு உள்ளே நுழைய தயாராகுகிறார்கள். யா ரசூலல்லாஹ் லா ததுகுல் இன்னா நகாஃபு அலைக மின்ஹு, யா ரசூலல்லாஹ் அது உங்களை அடிச்சிரும், நீங்க போயாதீங்க யா ரசூலல்லாஹ் என்று நாம் தடுத்தோம். இல்ல என்ன விட்டுருங்க, நான் போறேன். அவ்வளோ அத்துமீறி இருந்த அந்த ஒட்டகம், யாருடைய சொல்லுக்கும் அடங்காத அந்த ஒட்டகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வரும்போது அந்த ஒட்டகம் வேகமாக வந்து தன்னுடைய முன்கால் இரண்டையும் மடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூத் செய்து சரணடைகிறது. சுஜூத் என்ற வார்த்தை ஹதீஸிலே இருக்கிறது. அந்த ஒட்டகம் சுஜூத் செய்கிறது. ஒரு ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமதியை விளங்கி வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெருமதியை மனிதன் நீ விளங்குகிறாயோ இல்லையோ, ஆனால் மிருகத்துக்கு தெரியும். ஒட்டகத்துடைய வரலாறு ஒன்றா ரெண்டா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே போன்ற ஒரு செய்தியை சொல்லுவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோல் ஒரு ஒட்டகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
அந்த ஒட்டகமும் அது அத்துமீறிய ஒரு ஒட்டகம் அல்ல, சாதாரண ஒட்டகம். அந்த ஒட்டகமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது ஓடி வந்து தன்னுடைய முன்கால் இரண்டையும் மடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்கிறது. இந்த ஹதீஸை பஸார் என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம். இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து பாதையில் நடந்து செல்கிறார்கள். ஓரமாக ஒரு ஒட்டகம் நிற்கிறது. அந்த ஒட்டகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சுஜூது செய்யும் போது சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் சுஜூது செய்து, ஒட்டகம் உங்களை மதிச்சு சுஜூது செய்கிறது, அனஹனு யா ரசூலல்லாஹ், நாங்கள் அஹக்கு, நாங்கள் தகுதியானவர்கள் இல்லையா? ஏன் நாங்க உங்களை சுஜூது செய்யக்கூடாது யா ரசூலல்லாஹ், நாங்க செய்யட்டுமா என்று கேட்டார்கள். இல்லை, நீங்கள் சுஜூது செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சுஜூது செய்ய வேண்டும். என்னை மதியுங்கள், எனக்கு சுஜூது செய்யாதீர்கள். அந்த ஒட்டகம் என்னை சுஜூது செய்கிறது என்றால் அதனுடைய உச்சகட்ட மரியாதை அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சுஜூது செய்யக்கூடாது, நீங்கள் சுஜூது செய்வது அல்லாஹ்வை மாத்திரம்தான். என்னை மதிக்க வேண்டும், உயிரை விட நேசிக்க வேண்டும் என்பது ஈமானின் கட்டாய கடமை. ஆனால் ஒட்டகங்கள், மிருகங்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறது, காலை மடித்து சுஜூது செய்கிறது. இந்த ஹதீஸை தபரானியில் பார்க்கலாம். அன்சாரி சஹாபாக்கள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எங்கள்ட்ட 2 ஒட்டகம் இருக்குது, இந்த 2 ஒட்டகமும் சண்டை பிடிச்சிக்குது யா ரசூலல்லாஹ். சாதாரண சண்டை இல்ல, அது கத்துற வெக்கிற சத்தம் வந்து இடி இடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் யாருக்குமே போக முடியாது என்றார்கள். இடத்தை காட்டுங்க, நாங்க வாரேன்னுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இடத்தை சொல்லுங்கள், நான் வருகிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள். அதனுடைய சத்தம் இடி இடிப்பது போல் இருந்தது என்று சொல்லும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணும் போது ஓடி வந்து தன்னுடைய 2 கால்களையும் மடித்து சுஜூது செய்கிறது. ஹதீஸில் வருகிறது, ஃபஸஜதா லஹு, அந்த 2 ஒட்டகமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை அபூ நுஐம் ஹில்யா என்ற ஹதீஸ் கிதாபில் எழுதி காட்டுகிறார்கள். எந்த வகையில் பார்த்தாலும் மிருகங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசித்தது, பேசியது, கதைத்தது, மதித்தது, சுஜூதே செய்தது. ஒரு நாள் ஒரு அரபி வந்தார். வந்து யா ரசூலல்லாஹ், அவர் அரபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகும்போது ஒரு அரபி அவங்க ஓரத்துல நிக்கிறாரு. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகத்தை யாரோ களவாணிட்டாங்க யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா என்ன நடக்கும்? தேடுவாங்க, அல்லது அதுக்கு பிரகாரமா என்ன செய்வாங்க, கிடைக்காட்டி ஒரு ஒட்டகம் கொடுப்பாங்க. இவர் பார்த்தார், என்ன செய்யலாம், ஒரு ஒட்டகம் காணா போயிட்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகத்தை யாரோ திருடி விட்டார்கள் என்றுதான் சொன்னாங்க. பின்னால் இருந்து ஒட்டகம் பேசுது, யா ரசூலல்லாஹ், என்னை யாருமே திருடல், அவர் பொய் சொல்றாரு. ஒட்டகம் சொல்லுது, யா ரசூலல்லாஹ், அவர் பொய் சொல்லுகிறார், உங்களை ஏமாத்துகிறார் யா ரசூலல்லாஹ், என்னை யாரும் திருடவில்லை, அவர் என்னை ஒளித்துவிட்டு உங்களிடம் போய் சொல்லுகிறார் யா ரசூலல்லாஹ். அப்ப அந்த அரபி முழிக்கிறார், ஆஹா, எதுவுமே செய்ய முடியாது போல வழங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒட்டகம் பேசுகிறது, யா ரசூலல்லாஹ், என்னை யாருமே திருடவும் இல்லை, நான் அவருக்கு சொந்தமான ஒட்டகம் தான். இந்த ஹதீஸை ஹாக்கிமில் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒட்டகம் மதித்தது, நேசித்தது, சுஜூது செய்தது, பேசியது, யா ரசூலல்லாஹ் என்று மதித்தது. மக்கத்துல, மதீனத்துல, அரபு மண்ணில அதிகமாக இருக்கிறது என்ன? ஒட்டகம். இரண்டாவது என்ன பார்க்கலாம்? ஆடு. ஆடு அதிகமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆடு எவ்வாறு நடந்து கொண்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட செய்திகள் இருக்கிறது, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நேரம் அதை நீண்டு பேசுவதாக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் வரும் வரைக்கும் பேச வேண்டி வரும். அந்த அளவுக்கு நீளமான செய்திகள். ஒரு ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நிக்குது. இப்ப இந்த ஆட்டுல யாருமே பால் கறக்க போறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பால் கறந்தாங்க. பால் கறக்கும் போது ஆடு அமைதியாக நிக்குது. பாலை கறந்து முடிஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு ஆட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்த அளவு இன்னொரு தடவை பால் கறக்குகிறார்கள். ஒரு ஆட்டில் அவ்வளவு பால் இருக்குமா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்ட பரக்கத்தினால் இருக்கிறது.
அந்த ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது. இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லலாம். ஹைபர் யுத்தத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாட்டிலே ஆட்டு இறைச்சியிலே விஷம் கலக்கப்பட்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில அப்படியே தூக்கினாங்க. இறைச்சி பேசுது, யா ரசூலல்லாஹ் தின்றாதீங்க, என்ற மேல விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்டு இறைச்சி, ஆடல்லங்க, ஆட்டு இறைச்சி பேசுது, யா ரசூலல்லாஹ் தின்றாதீங்க, என்ற உடம்பில் என்னின் மீது விஷம் கலக்க